بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற 10 மாத கால தொடர் பிரச்சாரத்திலே கடந்த மாதம் நவம்பர் மாதத்திலே இல்லந்தோறும் இப்ராஹிம் நபி என்ற தலைப்பிலே தனிநபர் தாவா அந்த பிரச்சாரத்தை நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் செய்து கடந்த நவம்பர் மாதத்திலே நம்முடைய ஊரின் பல பகுதிகளில் இப்ராஹிம் நபி அவர்களிடத்திலே இருக்க வேண்டிய படிப்பினை, நாம் எடுக்க வேண்டிய படிப்பினை என்ற தலைப்பிலே மக்களுக்கு எடுத்துச் சொல்லி நாம் இந்த பிரச்சாரத்தை செய்து வந்தோம். இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த செயல் திட்டத்துடைய இந்த டிசம்பர் மாத நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனைகள், இதிலே நமக்கு இருக்க வேண்டிய படிப்பினை, அந்த பிரார்த்தனைகளையும் நாம் மனனம் செய்து அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த பிரார்த்தனையை நாம் இந்த மாதம் முழுவதும் பார்க்க இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஏராளமான பணிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். அப்படி அவர்களுக்கு சொன்ன மிக முக்கியமான பணிகளில் பிரதான பணி என்னவென்றால் காபாவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு பணி. இன்று நாம் எல்லாம் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை முன்னோக்கி நாம் தொழுகின்றோம். இந்த காபத்துல்லா என்பது ஆரம்பத்தில் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம். ஆல்ரெடி அது கட்டப்பட்டிருந்த நிலையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்தார்கள். இந்த கட்டளையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்மாயில் அவர்களை சந்திக்கக்கூடிய நிலையில தன்னுடைய மகனிடத்தில் இப்ராஹிம் நபி சொல்றாங்க, அல்லாஹ் என்னை இந்த கட்டிடத்தை புதுப்பிக்க சொல்லியிருக்கிறான், இந்த பள்ளியை உயர்த்த சொல்லியிருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது வாங்க 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் நபி அவர்களும் இஸ்மாயில் அவர்களும் அந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். தங்களுடைய கைகளால் அந்த கட்டிடத்தை கட்டுகிறார்கள். அப்படி கட்டி முடிக்கக்கூடிய தருணத்தில், கட்டக்கூடிய நேரத்தில் அவர்கள் செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்ன என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரா பக்ராவில் 127வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அந்த ஆலயத்தின் அடித்தளங்களை உயர்த்திய போது தங்களுடைய கைகளால் அந்த 2 நபிமார்களும் அந்த ஆலயத்தை உயர்த்தி கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி உயர்த்திய போது அவர்கள் செய்த பிரார்த்தனை, இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த பிரார்த்தனை, ரப்பனா எங்கள் இறைவனே, தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இந்த பணியை இதை ஏற்றுக்கொள்வாயாக, நீயே செவியேற்பவன் நன்கறிந்தவன் என்று அவர் கூறினார் என்று அலனிசனா இப்ராஹிம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை சொல்லி காட்டுகின்றான். இறைவா, நாங்கள் இந்த பணியை செய்கின்றோம், இந்த பணியை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள், நீயே நன்கறியக்கூடியவன், நீங்கே செவியேற்பவன் என்ற இந்த பிரார்த்தனையை அவர்கள் செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரி, இதுல நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் ஒரு காரியத்தை அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அந்த தருணத்திலே அந்த காரியம் என்பது அதிலே முழுமையாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்க்கு தான் நம்ம செய்யறோம்னு நம்ம முதல்ல விளங்கணும். அப்படி செஞ்ச பிறகு இந்த பணியை இறைவா எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, அதற்காக நீ நாளை மறுமையை செய்ய கூலியை தா என்ற விதத்துல தான் இப்ராஹிம் நபி இந்த பிரார்த்தனை செய்கிறார்கள். ஏன் கேட்டீங்கன்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய பணிகள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நான் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, நாளை மறுமையில் அதுக்கு அல்லாஹ் பிரதிபலனை தருவான். அப்படி அல்லாஹ் பிரதிபலனை தர வேண்டும் என்று சொன்னால் அதில் பிரதானமாக இருக்கக்கூடியது இஹ்லாஸ், உள தூய்மை.
அல்லாஹ்வுக்காக தான் நான் செய்கின்றேன் என்ற அந்த உள தூய்மை இருந்தா தான் நாளை மறுமையில் அதற்கான கூலி எல்லாம் தருவான். அது இல்லைன்னு வைங்களேன், எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சாலும் என்ன செஞ்ச மாட்டான், அதுக்கு கூலியை தந்துட மாட்டான், ஒரு காலம் தர மாட்டான். பேருக்காக, புகழுக்காக, மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அந்த இஹ்லாஸ் அடிபட்டு விட்டது என்று சொன்னால் நாளை மறுமையில கண்டிப்பாக அதற்கான கூலியும் செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இதை நாம் உணர்ந்து நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது செய்து முடித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். யா அல்லாஹ், இந்த பணியை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள், இதை நீ என்ன செய்ய, இதற்கான கூலி எங்களுக்கு தான், ஏன்னா நீ தான் பார்க்கக்கூடியனா இருக்கா, நீ தான் கேட்கக்கூடியவனா இருக்கிறாய் என்ற விதத்துல நாம் துஆ செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த இந்த பிரார்த்தனை நமக்கு மிகப்பெரிய படிப்பணி இருக்கிறது. அதிகமானவர்கள் மனப்பாடம் பண்ணிருப்போம், இருந்தாலும் நான் ஒரு 2 தடவை சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் மனுஷன் மனப்பாடம் பண்ணி அதை கேட்கக்கூடிய மக்களா இருப்போம். ரப்பனா ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் இன்னக அன்த ஸமீஉல் அலீம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக, நீயே செவியேற்பவன், நன்கறிந்தவன் என்பது இந்த துஆவுடைய பொருளாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். அதை வரக்கூடிய காலங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.